நட்டாகமையே நட்டாமரை குலத்தில் நல்ல நம் சேர்ந்தார் போற கட்டாரை கட்டார் காமொருவர் கத்திரா மூக்கரை மூப்பர் மூவப்பர் முதலாற்றில் காக்கை ஊக்கம் எனும் அப்படின்னாங்க. தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் அப்படின்னு சொன்ன காரணத்தினாலே தமிழச்சி நீங்க உங்களோடு சிறிது நேரம் தமிழில் நான் உரையாடி மகிழ வேண்டும் என்பது எனது ஆசை. ஆகவே நான் கேட்கணும், நீங்கள் சில விஷயங்களை எனக்கு கூறணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஆகவே 14 லோகம் சென்றக்கூடிய தாங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. இருந்தாலும் இந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. நீங்க பெரியவங்க கேட்டா சின்ன பிள்ளைங்க பதில் சொல்லணும். தெரிந்தவற்றை கூறுகிறேன், தெரியாதவற்றை தாங்களை போன்ற பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. கேளுங்க தரப்படும் தட்டுங்கள் திருப்பணம் சொல்லியிருக்காங்க. அதனால கேட்கக்கூடிய கேள்விக்கு தொண்டை நாடு, குறிஞ்சி நிலம், சிற்றூர், நகரம், பரவாயில்ல. குறிஞ்சி நிலத்துல நீங்க காவல் பார்த்து என்னென்ன திணைகளை நீங்க வச்சிருக்கீங்க? கருந்தினை செந்தினை வச்சிருக்கோம். யாருக்கு கருந்தினை? யாருக்கு கருந்தினை? எங்கள் உணவிற்கு செந்தினை செந்தில் வடிவேலும் சுவாமி. அப்ப நீங்க கருந்தினையே நீங்க சாப்பிடுறீங்க? ஆமா சாமி. குறிஞ்சி நிலத்துல குளிர்தன்மை அதிகமா இருக்கனால கருந்தினை வந்து எங்களுக்கு வந்து சாப்பிடுறோம் சாமி. அதாவது குளிர்ல வந்து எப்பவுமே வந்து நெருப்பு வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் கதகதான் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி கருந்தினை வந்து சூடானது. சூடான பொருளை வந்து நாங்க குளிர்ல இருக்கிறதுனால சூடான பொருளை சாப்பிடுறோம் சாமி. செந்தில் வடிவேலனுக்கு படைக்கூடியது செந்தினை. செந்தினை வந்து சூட்ட தணிக்கக்கூடியது, குளிர்வு தன்மை கூடியது. அந்த குளிர்வு தன்மை கூடிய வந்துட்டு முருகப்பெருமானுக்காக படைக்கிறதுக்கு வச்சிருக்கோம் சாமி. முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில தீப்பணமாக பிறந்திருக்காரு. கண்டிப்பா அந்த காரணத்தினால ஒரு உஷ்ணமாக இருக்காரு. அந்த காரணத்தினால அவருக்கு வந்து குளிர்வு தன்மை கொடுக்கறது குளிர்ச்சியான செந்தினை நீங்க படைக்கிறீங்க. ஆமா, ஏன்னா இப்போ பழனியில வந்து நவபாதான சிலை போக செஞ்ச சிலை இருக்கு. இப்ப அந்த சிலையிலேயே இப்பயும் என்ன பண்ணுவாங்க, இரவு நேரங்கள்ல அந்த சிலையில வந்து வியர்த்து வடிச்சுக்கிட்டே இருக்குமா. கண்டிப்பா அந்த வியர்த்து வடியக்கூடிய அந்த தண்ணியை காலையில தீர்த்தத்தை கலந்து பக்தர்கள் கொடுப்பாங்க. அப்படி அந்த தீர்த்தத்தை பருவக்கூடியவங்களுக்கு எந்த விதமான நோய்கள் இருக்கலாம். இப்ப நவபாதான சிலைன்னா 9 வகையான விஷத்தன்மை வாய்ந்த மூலிகைகளால போக செஞ்சது. கண்டிப்பா அந்த மாதிரி வந்து முருகப்பெருமான் வந்து உஷ்ணமாக இருக்காரு. கண்டிப்பா சாமி. அந்த விஷக்கிருமிகளை கூட சரியான அளவுல சேர்க்கணும். ஏன்னா ஒண்ணு கூட போயிருச்சுனாலும் அது வந்து தவறாக முடிஞ்சிடும். அப்படின்ற காரணத்துல எல்லா அந்த 64 பாசனங்கள்ல 63 பாசனங்களையும் ஒரு சேரக்கிறது நவபாசனம். நவபாசனம் என்று சொல்லக்கூடியது அவ்வளவு விஷம். அந்த விஷத்தை கூட சரியாக அளக்கணும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அளந்து சரியானது வந்து வச்சிருக்காங்க. ஒண்ணு பழனியில இருக்கு, 2வது சேலத்துக்கு அருகே பூம்பாறையில இருக்கு, 3வது தேவிப்பட்டினத்துல இருக்கு. இந்த 3 இடங்கள்ல வந்து நவபாசனங்கள செஞ்ச சிலை இருக்கிற சாமி. தேவிப்பட்டினத்துல நவகிரக சிலைகள் இன்னும் தண்ணிக்குள்ள இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் வந்து நிறைய பெருமைக்குரிய விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க வந்து செந்தினை முருகப்பெருமானுக்காக நீங்க படைக்கிறீங்க. கருந்தினை படத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. கருந்தினை வந்து சூடா இருக்கிற சாமி. முருகப்பெருமான் வந்து ஏற்கனவே வந்து சூடா இருக்கிறாரு. அவருக்கு போய் மறுபடியும் சூடா, அதாவது வெந்த புண்ணுல வேலை வச்சு பாய்ச்சா சொல்லுவாங்க. வெந்துகிட்டு இருக்க புண்ணுல மறுபடியும் சுடுதண்ணி ஊத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவரே வந்து ஏற்கனவே வந்து சூடுல இருக்காரு. மறுபடியும் நம்ம சூடான துணை பொருளை கொண்டே கொடுத்தோம்னா ரொம்ப வந்து
சூடு அதிகமாகும் இல்லையா, அதனால குளிர்விப்பதற்காக வந்து குளிர் செந்தினை படைக்கிற சாமி. படைக்கக்கூடாத விஷயத்த கடவுள் நீங்க படைக்கக்கூடாது. கண்டிப்பா சாமி. படைக்கக்கூடாத விஷயத்த ஒருத்தன் வந்து கண்ணப்ப நாயனான்ற படைத்தானா? சிவபெருமான் வந்து இப்ப நீங்க வந்து சொல்றீங்க கருந்தினையை படைத்தா முருகப்பெருமான் வந்து எப்படி ஏத்துக்குவாரு, அவர் வந்து சூடா இருக்காரு, அவர் மேற்கொண்டு உடல் குஷ்ணத்தை வரக்கூடிய கருந்தினை நீங்க படைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் 63 நாயன்மார்கள்ல அவர் கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் இருந்தா. இந்த கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணா, சிவபெருமானுக்கு என்னத்தை கொண்டு போய் படைச்சா? இறைச்சியை கொண்டு போய் படைச்சா. சிவபெருமான் எந்த மதத்தோட கடவுள்? சைவ மதத்தோட கடவுள். கண்டிப்பா 6 வகையான சமயங்கள் இருக்கு. சைவம், வைணவம், கௌமாரம், காணபத்தியம், சௌரம், சாக்தம் சொல்லி 6 வகையான சமயங்கள் இருந்தாலும் அதுல சைவ மதத்தோட கடவுள் யாருன்னா சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய அந்த சைவ சமயத்துடைய முக்கியமான கோட்பாடு என்ன? உயிர் கொலை செய்யக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்றான சைவத்தோட முக்கிய கொள்கை. ஆனா அந்த சிவபெருமானுக்கே இறைச்சியை கொண்டு போய் படைச்சேன் நாயனார். இப்ப அவன் தெரியாது, அவன் வந்து என்ன தெரியும், ஒரு குலத்தை சேர்ந்தவன். வேடூர் குலத்தை சேர்ந்தவன் என்ன பண்ற, வேட்டைக்கு போறான் தன்னுடைய நண்பர்களோட. அப்ப வேட்டைக்கு போகும்போது அங்க வந்து ஒரு பன்றியை வேட்டையாடுறாங்க. அப்படி பன்றியை வேட்டையாடி அந்த பன்றியை சுத்தம் செய்யறதுக்காக என்ன செய்யறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, நண்பர்கள் போயிடுறாங்க. அப்ப இந்த தனியா இருந்தா ஆரம்பத்துல சின்னப்பேன், அதுக்கப்புறம் வந்து கண்ணப்பனா மாறுறான். இப்ப காரணம் அந்த சின்னப்ப என்ன செய்யறா, இந்த பன்றி இறைச்சியை வச்சுட்டு அந்த இருந்த இடம் வந்து காலத்தி மலைச்சாரல், இப்ப இருக்க வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கு, உடுப்பூர் சொல்லக்கூடியது. அப்ப இந்த காலத்தி மலை மேல ஏதோ ஒரு சாமி இருக்குன்னாங்களே, இதை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேரில் பார்த்து கிடையாது அந்த சாமியை. அந்த சாமியை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம், மேல ஒரு சாமி இருக்குன்னாங்களே அப்படின்ட்டு நான் மலைக்கு மேல போய் பார்க்கிறேன். அங்க வந்து சிவலிங்கம் இருக்கு, அதை பார்த்துட்டு அப்ப வந்து என்ன செய்யறான், அது என்ன சாமின்னு தெரியாது, அதை பார்த்தோன்னே அவனுக்கு உள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பக்தி, ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிற மாதிரி அந்த சிவலிங்கத்தை பார்த்தோன்னே அவனுக்குள்ள வந்து ஒரு ஈர்ப்பு. அப்ப என்ன செய்யறான், ஆனா அந்த குடும்ப சாமி இவ்வளவு நம்ம பார்க்கலையே, இது என்ன சாமின்னு தெரியல, ஆனா அந்த குடும்பசாமியை பார்க்கும்போது எனக்குள்ளே பக்தி பரவசம் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு சொல்லி, குடும்பசாமி உன்னை எத்தனை நாளா நான் பார்க்காம வந்துட்டேன், இன்னைக்கு நான் உன்னை பார்க்கிறேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடும்பசாமியை வந்து நம்ம வந்து ஏதாவது சாமியை வந்தா ஏதாவது அர்ச்சனை பண்ணணும், பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப என்ன செய்யறேன், அந்த இடத்துல பார்க்கிறேன் தண்ணி எதுவுமே இல்லை, சிவலிங்கத்தை ஏதாவது கல்வி சுத்தம் பண்ணி பூக்களாக அர்ச்சனை பண்ணலாம்னு பார்க்கிறேன், எதுவுமே இல்லை. அப்ப கீழே வர்றேன், கீழே வந்து தடாகத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணலாம்னு பார்க்கிறேன், அந்த சாமி கல்வி அபிஷேகம் பண்ணி பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப கீழே வர்றேன், தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு எதுவும் இல்லை, அவன் பாத்திரங்கள் எதுவுமே இல்லை. அப்ப என்ன செய்யறேன், வாயில கொஞ்சம் தண்ணியை வந்து வாயில வச்சுக்கிட்டு அங்க கொஞ்சம் பூக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு தன்னோட தலையில வச்சுக்கிட்டு சாமிக்கு ஏதாவது படையல் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன், பன்றிக்கறியை எடுத்து அதை தான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுல நல்ல சுவையான பகுதியில் என்ன செய்யறேன் எடுத்துக்கிட்டு சாமிக்கு கொண்டு குடும்பி சாமிக்கு கொண்டு மேல போறேன். அப்ப மேல போய் வாயில வச்சு தண்ணி வச்சு சிவலிங்கத்துல அந்த வந்து அந்த தண்ணியை ஊற்றி கழுவுறான். கழுவிட்டு அதை கொண்டு போன பூக்களை வச்சு அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க வந்து அந்த தான் கொண்டு போன அந்த பன்றி இறைச்சியை வச்சு படைக்கிறான். படைச்சிட்டு அங்கேயே குடும்பிச்சாமி உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு உன்னோடையே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கான். என்னடா இவனை பன்றி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனா அவன் ஆளை காண நண்பர்கள் மேல தேடி வர்றாங்க. அப்ப தேடி வந்து அந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்க, என்ன உன்னை கீழே இருந்தா இங்க இருந்து மேல வந்து உட்காந்துருக்க, வா வீட்டுக்கு போக கூப்பிடுறாங்க. நேரம் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போக கூப்பிடும்போது இல்ல நான் வரமாட்டேன், குடும்பச்சாமி விட்டு நான் வரமாட்டேன், நான் இங்கே இருப்பேன், அந்த சாமியோடு நீ இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் அவனை நண்பர்கள் வந்து அவனை சமாதானம் சொல்லி நாளைக்கு வந்து காலையில வந்து பார்க்கலாம் வாடான்னு சொல்லி அவனை வந்து அவனை சமாதானப்படுத்தி கூட்டி போறாங்க வீட்டுக்கு. இப்ப மறுபடியும் அடுத்த நாள் காலையில வர்றேன், குடும்பச்சாமி இன்னைக்கு வேகமா காலையில அதே மாதிரி பொழுது விழுந்தேனே வேகமா வர்றேன் சாமியை பார்க்கணும்னு. ஆனா அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, அந்த சாமிக்கு தினம் அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு பூசாரி, அந்த சாமிக்கு வந்து பாக்குறாரு. அந்த பூசாரி வந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் இறைச்சியை படைச்சு வச்சிருக்கானே, யாரும் தெரியலையே, ஏன்னா சிவனுக்கு வந்து அசைவம் படைக்க கூடாதுல. அப்ப இவர் என்ன செய்யறாரு, நம்ம பொங்கலும் வாழைப்பழமும் தேங்காயே வச்சு படைச்சிட்டு போயிருந்தா யாரோ ஒருத்தர் இப்படி பண்டிகையை பறிச்சு வச்சுட்டு படைச்சு யாரோ இப்படி அசுத்தம் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதப்புறம் இவர் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் இவர் பூஜை பண்ணிட்டு சாயங்காலம் போயிடாரு. இவன் திரும்ப காலையில இருந்து மறுபடியும் அதே போல பண்டிகை வைக்கிறேன், மறுபடியும் அதே போல வாயில தண்ணியை கொண்டுட்டு மேல வரேன், பண்டிகை வச்சு படைக்கிறேன், பூக்களால அர்ச்சனை பண்றான். இப்படி இவன் காலையில வந்து இவன் பண்டிகை எடுத்துட்டு போக சாயங்காலம் வந்து இவர் சுத்தம் பண்ணி இவர் வந்து பூஜாரி வந்து பொங்கலையும் தேங்காய் வாழைப்பழம் வச்சு ஆரம்பிச்சுட்டே இருக்காரு. அப்ப இந்த பூஜாரிக்கு ஒரு நாள் ரொம்ப ஒரு வாரம் அப்படி தொடர்ந்து நடக்குது. ஒரு கவலை பொருட்கள் ஆரோக்கியத்தை தெரிஞ்சு செய்யறாங்களா வேணும்னு அசுத்தப்படுத்துறக்காண்டி செய்யறாங்களான்னு தெரியலையே. இப்ப நம்ம சிவலிங்கத்துக்கு சிவனுக்கு சைவம் தான் படைக்கணும், அசைவத்தை யாரும் அப்படி படைக்கிறானே என்னன்னு தெரியல, யாரும் தெரியல, அழுகிறாரு. அந்த சாமிட்ட சிவன் சொல்லி அழுகிறாரு. அப்ப சிவபெருமான் நேரடியா காட்சி கொடுத்து அவருக்கு சொல்றாரு, அது வேற யாரும் இல்ல, என்னுடைய தீவிர பக்தன், ஆனா அவன் எனக்கு வந்து எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா இன்னதான் செய்யணும் அவனுக்கு தெரியாது. ஒரு குழந்தை இருக்கு, அது நல்லது கெட்டது ஏதாவது தெரியுமா, சரி அது போல அவன் குழந்தை மனசு படைச்சேன், அந்த குடும்பச்சாமிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்,
ஆனா இன்னும் செய்யணும் அவனுக்கு தெரியாது. அப்ப வந்து என்ன செய்யறான், சத்து நேரம் நீ ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாடுறான்னு சொல்லி அந்த ஐயரை ஒளிஞ்சிருந்து பார்க்க சொல்றாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அதே போல திண்ணை மறுபடியும் வர்றான். அப்ப சின்னப்பன் வந்து பாக்குறான். அப்ப அதே போல என்ன செய்யறாரு, அந்த பூசாரி மறைஞ்சிருந்து பாக்குறாரு என்ன நடக்குதுன்னு. அப்ப அந்த சின்ன பையன் வரையா மறுபடியும் வாயில தண்ணியை கொண்டு வந்து சிவலிங்கத்துல ஊற்றி அபிஷேகம் பண்றான், பூக்களால் அர்ச்சனை பண்றான், பன்றிக்கறி வச்சு படைக்கிறான். அப்ப அன்னைக்குன்னு பார்த்து சிவபெருமான் சோதிக்கிறாரு. ஏன்னா சிவபெருமானோட தன்மை என்ன, 63 நாயன்மார்களே சாதாரணமா அவர் வந்து முக்தி கொடுக்கல, எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு விதமான சோதனை கொடுத்துதான் ஆட்கொண்டாரு. அப்ப கண்ணப்பனையும் சோதிக்கிறாரு சின்னப்பனை. அப்ப என்ன செய்யற, ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் ஒளியுது. அப்ப பார்த்தோன்னே சின்னப்பனுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. ஐயோ நல்லா இருந்த குடும்பம் சாமி திடீர்னு கண்ணுல இருந்து ரத்தமா வலியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க இலையெல்லாம் அரைச்சு அப்படியான் எதானமா பண்ணி பாக்குறேன், ரத்தம் நிக்கல. சரி ஒருவேளை கண்ணுக்கு கண்ணுதான் ஈடாகும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணை தோண்டி அந்த சிவலிங்கத்துல வைக்கிறான். மற்றவொடனே ரத்தம் நிக்குது. அப்ப பார்த்தோன்னே அப்பாடா குடும்ப சாமி ரத்தம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். மறுபடியும் சோதிக்கிறாரு. இந்த பக்கம் இந்த கண்ணு ரத்தம் வடியுது. வந்தோடனே ஆகா ஒரு கண்ணுல ரத்தம் வந்துச்சு, இந்த கண்ணை எடுத்து வச்சான். மறுபடியும் இந்த பக்கம் இருந்து கண்ணு வருது, ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கண்ணையும் தோண்டி வச்சாச்சு ரத்தம் நிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்ணை தோண்டிடுவோம். தோண்டிட்டோம்னா நம்ம கண்ணு தெரியாம போயிடும், இதை எந்த இடத்துல கொண்டு வைக்கிறது நமக்கு அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செருப்பு பாதத்தை என்ன பண்றான், தூக்கி சிவலிங்கத்துல அந்த கண்ணு இடத்துல வச்சு அடையாளத்துக்கு பார்த்துக்கிட்டு இன்னொரு கண்ணையும் தோண்ட போறான். அப்பதான் கண்ணப்பா நின்றான்னு சொல்லி சிவபெருமான் வந்து அவனோட கையை பிடிச்சு தாக்கு நிப்பாட்டினாரு. அப்ப என்ன சின்னப்பனா இருந்தவன் கண்ணப்ப நாயனார் 63 நாயன்மார்கள்ல அவனுக்கு பேர் இருந்துச்சு. அருமையாக சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. அவனுக்கு நம்ம பட்டியோட ஏதோ கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, ஏத்துக்குவாரு. கண்டிப்பா உண்மைதானே? கண்டிப்பாக. ஆமா. அதாவது கடவுளுக்கே கண் கொடுத்தவர் கண்ணப்ப நாயனார் சொல்லுவாங்க. சின்னப்ப நாயனார் இருந்தவர் கடவுளுக்கு கண் கொடுத்த காரணத்தினால வந்து கண்ணப்ப நாயனார் என்று 63 நாயன்மார்கள் அவரும் ஒரு நாயன்மார்களாக சேர்க்கப்பட்டார். இந்த மாதிரி கடவுளுக்கே கண் கொடுத்த வந்து ஒரு பெருமை அவருக்கு சாரும். அப்படி இருந்தாலும் கூட அருமையாக சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. அப்படி பாருங்க சாமி, நான் வந்து இங்க என்னோட திணை காவலுக்கு வந்திருக்கேன். முருகப்பெருமானுக்காக காவலுக்கு படைக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படி பாருங்க, நான் எங்க அப்பாவோட பேச்ச கேட்டு வந்திருக்கேன். எங்க அப்பாவோட பேச்ச கேட்டு வர்றப்போ நீங்க வந்து நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறீங்க. பெத்த தாய் தகப்பன் பேச்ச கேட்கணுமா கேட்க கூடாதா சாமி? பெத்த தாய் தகப்பன் பேச்ச கேட்கறது கேட்க முடியும், எதை சொன்னாலும் கேட்க முடியுமா சாமி? பெத்த தாய் தகப்பன் வந்து நமக்கு நல்லது சொல்லுவாங்களா கெட்டது சொல்லுவாங்களா? நல்லதாமா சொல்லுவாங்க. நல்லதான் சாமி சொல்லுவாங்க. ஆமா, பெத்த தாய் தகப்பன் பேச்ச கேட்டாதே பெருமை நீங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா சாமி. பெத்த தாய் தகப்பன் பேச்ச கேட்காத நாள் தான் பெருமை அடைங்க. பெத்த தாய் தகப்பன் பேச்ச கேட்டதுனாலவே நான் வந்து இன்னைக்கு குறிஞ்சி நிலத்துல தகப்பன் பேச்ச கேட்ட பாருங்க சாமி. நான் தகப்பன் பேச்ச கேட்டனாங்க. இங்க பாருங்க சாமி, நான் சொல்றேன் கேளுங்க. பெத்த தாய் தகப்பன் பேச்ச கேட்டதுனாலவே நான் இப்ப அப்படியே போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போது வரப்பா நம்பிராஜமா வள்ளி பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா உங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் வந்துட்டியால எட்டப்பேன் வந்தாலே விளங்காதுப்பா, பூரா கலகத்தை சொல்றீங்க சாமி. அண்ணன் வந்தாரு பிடிச்ச சாட மாதிரி குடும்ப சாமி தாரையில சொல்லுவோமா சாமி? அதாவது தாரையா பேசிக்கிட்டே இங்க பாருங்க, முருகமலத்துல செல்வம்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட பிள்ளைய பணம் தான் செல்வமயம் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. ஏப்பா அந்த ராஜா அந்த தெருவு பக்கம் போறேன்ப்பா கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு பேர் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஏதாவது பேர் இருக்கா சாமி? முதல்ல ஒரு இடத்துல உங்களால தங்க முடியாது. இப்ப நாங்க குறிஞ்சி நிலத்துல வந்து காவலுக்கு இருக்கிறோம். எங்களால வந்து ஒரு இடத்துல இருக்க முடியும். இப்ப முடுக்கங்குளத்துல ஒரு இடத்துல வைப்பாங்க, வேலைக்கு போனா போயிட்டு வந்துருவாங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பொழுது ஒரு இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? யார்கிட்ட சாபம் பெற்று வச்சிருக்கீங்க? தக்கடையில போய் பெட்டி செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த மாதிரி தக்கன்ட்ட சாபம் பெற்றுட்டு ஒரு இடத்துல ஒரு நாள் தங்க கூடாது, இப்படி உலகம் பூரா சுத்திட்டு வர்றீங்க. உலகம் பூரா சுத்திட்டு வந்தாலும் உங்களுக்கு பேர் என்ன பேரு? கெட்ட வேணுதான் பேர். வந்துட்டியால இதெல்லாம் வந்துட்டியாங்க வந்தாலே வளர்க்கலாப்பா, எதையாவது இழுத்து விட்டு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு விட்டு போயிடுவானப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா தகப்பன் பேச்ச கேட்கிறேன் பாருங்க. நானு தகப்பன் எப்பேற்பட்டவர்? பரசுராமனாப்பட்டவர் யாரு? தகப்பன் தன்னோட தகப்பன் பேச்ச கேட்டு தன்னோட தாயோட தலையவே துண்டா வெட்டினவர். வெட்டிருக்காரா இல்லையா? அது மாதிரி வெட்டிருக்காரு. தன்னோட தாயை யாராவது வெட்டுவாங்களா? வெட்ட மாட்டாங்க. என்ன காரணம்? எவ்வளவுதான் வந்து பெண்களுக்கு வந்து கற்பு கரசி வந்துட்டு சொல்லுவாங்க. மதுரை வந்து கற்பு கரசி கண்ணகி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. பாருங்க, என்னதான் இருந்தாலும் சமலக்கணி முனிவரும் ரேணுகாதேவி அம்மா இருந்திருக்காங்க. ரேணுகாதேவி மண்ணை போயிடுவாங்க. பச்சை மண்ணுல அந்த ஆத்து மணல்ல மண் கூட செஞ்சு சிவபெருமானுக்கு தினந்தோறும் பூஜை செய்வாங்க. அப்படி பூஜை செய்ய பாருங்க, நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறது தெரியல. ஆனாலும் ஒரு சில பகுதிகளில் மண்பானம் செய்வாங்க. அந்த களிமண்ணை குழைச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சு அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மண்பானம் செஞ்சு அதை வந்து மூட்டை போட்டு வேக வச்சு அதை தட்டி பார்த்து அதுக்கப்புறம் தான் விற்பனை கொடுப்பாங்க ஒரு மண்பானையவே. ஆனா அந்த அம்மா பாருங்களேன், ஒரு ஆத்து மணல்ல மண்பானை செஞ்சிருக்கணும். அப்ப எவ்வளவு கற்பு கரசியா இருந்திருப்பாங்க பாருங்க. அப்பேற்பட்ட கற்பு கரசியே தன்னோட ஒரு மன சிதைவுனால
தண்ணி எடுக்க போகும்போது பாருங்க அழகான ஒளி தென்பட்டதுனால அந்த ஒளியை பார்த்து அடடடா நம்ம இவ்வளவு ஒரு அழகான ஆண்மகன் இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தன்னோட மனசை வந்து சிதறடிக்க விட்டுறாங்க. இந்த மனசு சிதறப்ப பாருங்களேன் கற்பு வந்து அப்படியே கலைஞ்சிருது. எப்ப ஒருத்தன் வந்து உடம்பாலையோ அல்லது மனதாலையோ இல்ல ஒரு மனதால நினைச்சுட்டா கூட அது வந்து கலங்கத்துக்கு உண்டாகுமே வழியானது தவிர அந்த காரணத்தினால வந்து பாருங்க அன்னைக்கு வந்து மண்பானம் செய்ய முடியல. தினந்தோறும் செய்யக்கூடியவங்க அந்த மண்பானம் செய்ய முடியாம அன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியல சிவபெருமானுக்கு. அப்படி சிவபெருமானுக்கு பண்ண முடியாத காரணத்தினால சோகத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. அதை வந்து என்ன இப்படி ரேணுகா தேவிமா எப்பவும் பூஜை முடிச்சுட்டு சிரிச்ச முகத்தோட வீட்டுக்கு வருவாங்க, இன்னைக்கு வந்து இப்படி வர்றாங்களே ரேணுகா தேவி அம்மா சொல்லிட்டு வீட்டுக்கு தன்னோட கணவர் பாக்குறாரு சமதக்கணி முனிவர். அப்படி பார்த்தோன்னா பாருங்க அவருக்கு ஞான திருஷ்டியில உணர்றாரு ஏதோ தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி திருஷ்டியில உணரும் போது பாருங்க அந்த பெண்ணாகப்பட்டவள் தன் கணவனை விடுத்து அடுத்த ஒருவரை பார்த்து அவரோட மனசை சிதறவிட்ட காரணத்தினால வந்து அவங்களோட கற்புத்தன்மை வந்து அந்த சிவபெருமானுக்கு அன்னைக்கு பூஜை செய்ய முடியாம வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணிருக்காரு சமதமணி 4 மயனை கூப்பிட்டுருக்காரு. முதல்ல இருக்கக்கூடிய முதல் மயனை கூப்பிட்டுருக்காரு, 2வது மயனை கூப்பிட்டுருக்காரு, 3வது மயனை கூப்பிட்டுருக்காரு. யாருமே வந்து அவர் சொல்றதை கேட்கல. தன்னோட தாயை போய் யாராவது வெட்டுவாங்களா, போங்கப்பா நாங்களாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா பரசுராமனாகப்பட்ட மட்டும் சொல்றாரு, அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லவுமே என்ன சொல்லியிருக்காரு, உன் தாயாகப்பட்டவளை முதல்ல வந்து நீ தலையை துண்டிக்கணும்பா, கோடாரியோட பிறந்தவர், அவளுக்கு தலையை துண்டிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்லவும், ஏப்பா பெத்த தாயை வந்து துண்டிக்க சொல்றீங்க, அவனை போய் நான் வந்து தலையை துண்டிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டது யாரு, உன்னோட தாய். அப்ப இவ மேலதான் தப்பு இருக்கு, அவங்க மேல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லவுமே என்ன பண்ணிட்டாரு, தகப்பன் பேச்ச கேட்டு வேமா கோடாரி எடுத்துட்டு வெட்டுறதுக்காக போறாரு. தாயின்னு கூட பாராமல் தன்னோட தகப்பன் பேச்ச கேட்டு போறாரு பாருங்க. அப்படி ஓடி போகும்போது அந்த அம்மாவோட ரேணுகாதேவி ஓடி போகும்போது மந்தையில ஓடுறாங்க. அப்படி மந்தையில ஓடும்போது பாருங்க அவங்களுக்கு முத்து முத்தா வேர்க்குது. வேர்த்தாலும் பரவாயில்ல சொல்லி உள்ள ஓடி போய் ஒளிறாங்க. ஒரு அம்மா வீட்டுக்குள்ள போய் ஒளியும் போது அந்த ஏகாலி வீட்டு பெண்மணி வந்து வர்றாங்க. ஏமா அப்படி ஓடி வர்றீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி என் மையன் என்னை வெட்ட வர்றான், அவங்க அப்பா வந்து என்னை வந்து தலையை துண்டா வெட்ட சொல்லிட்டாருன்னு அவர் பேச்ச கேட்டுட்டு என்னை வெட்ட வர்றான், என்னை வெட்டினாலும் பரவாயில்ல நான் இறந்துருவேன், என்னோட உயிர் போயிருமே அப்படின்ற காரணத்துக்காக நான் பயந்து இங்க ஓடி வரலமா, என்ன வெட்டிட்டா தாயை கொன்ற பாவம் பழியும் என் பிள்ளையை சாருமே அப்படின்ற காரணத்துக்காக நான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லவும் பாருங்க அந்த அம்மா வந்து ஏப்பா பெத்த தாயை வந்து வெட்ட வரீங்கம்மா, நீங்க வழி விடுங்க, எங்க அப்பா சொன்னதை நான் செய்யணும், நீங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அம்மா எவ்வளவோ தூரம் வெட்ட ஓங்கும் பொழுது அந்த கோடாரி எப்படி ஓங்கும் போது அந்த அம்மா ஏகாலி வீட்டு பெண்மணி அம்மா வந்து குறுக்க வந்துட்டாங்க. அம்மா அந்த அம்மா ரேணுகாதேவியை காப்பாத்துறதுக்காக குறுக்க வரப்ப என்ன பண்ணாங்க, அந்த ஏகாலி வீட்டு பெண்மணிய தலையை வந்து துண்டா வெட்டிடுச்சு. அப்படியே வெட்டினோட பாருங்க மந்தையில விழுந்துட்டாங்க. மறுபடியும் ரேணுகாதேவி அம்மாவும் வெட்டிட்டாரு. அன்னைக்கு அப்பா சொன்னதை செய்யாம போக கூடாது வீட்டுக்குன்றதுக்காக மறுபடியும் அப்பாவோட சொன்ன பேச்சு கேட்டு வெட்டிட்டாரு. 2 பேர் தலையுமே கீழே விழுந்து 2 பேருமே மந்தையில கிடக்குறாங்க. அப்படி மந்தையில கிடக்கும் போது பாருங்க மறுபடியும் வீட்டுக்கு வர்றாரு. அப்பா நீங்க சொன்னதை செஞ்சுட்டேன், பெத்த தாயும் கூட பார்க்காம அவங்க தலையை துண்டா வெட்டிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், நீ தாண்டா எனக்கு பிறந்த உண்மையான மகன், நான் சொன்னதை நீ செஞ்சுட்ட, உனக்கு என்ன வேணுமோ கேள்ப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், எனக்கு ஒரு வர வேணுமப்பா அதை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம், என்ன வரம் கேள்ப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் சொல்லியிருக்காரு, அப்பா தாயில் சிறந்தவர் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சொல்லுவாங்க. இந்த மாதிரி தாயை விட ஒரு கோயில் எங்கேயும் கிடையாதுப்பா, உங்க பேச்சுக்கு மந்திரம் எதுவும் கிடையாது, எந்த ஒரு மந்திர சொல்லா இருக்கட்டும் எதுவும் கிடையாது, அதனால நீங்க சொன்னதை வச்சு நான் செஞ்சுட்டேன், என்னோட தாய் எனக்கு மறுபடியும் வேணும், என்ன 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு கேட்ட காரணத்தினால என்ன பண்றாரு, பரவாயில்ல நான் சொன்னதை செஞ்சேன், மறுபடியும் உனக்கு உங்க அம்மா வந்து மறுபடியும் உயிர்ப்பிப்பாள், நான் கொடுக்கக்கூடிய அந்த புனித நீரை எடுத்துக்கொண்டே உனது அம்மாவின் தலையில் உடம்பில் தெளித்து விடு, மீண்டும் உயிர்ப்பித்து வருவாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே பாருங்க கமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த புனித நீரை எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்தோம்னா போய் அப்படியே கொண்டு போறாரு, பரசுராமனோட கொண்டு போய் பதட்டத்துல பெத்த தாயை வெட்டிட்டோம், எப்படியாவது அம்மாவோட உயிர் வரணும், திரும்ப மீண்டு வரணும், அம்மா நமக்கு மீண்டும் கிடைக்கணும் அப்படின்ற பதட்டத்துல தண்ணீரை தெளிச்சு அப்படி அந்த புனித நீரை 2 பேருக்குமே தெளிச்சு விட்டு ஏகாலி வீட்டு பெண்மணி தலையை வந்து ரேணுகாதேவி அம்மாக்கும், ரேணுகாதேவி அம்மா தலையை வந்து ஏகாலி வீட்டு பெண்மணிக்கு உடம்புலையும் மாத்தி மாத்தி பொருத்திட்டாரு. அந்த மாறி மாறி பொருத்தும் பொழுதுதான் மாரியம்மன் என்ற கோயில் உருவாகிறது. அப்படி மந்தையில் அந்த வெட்டின இடம் மந்தைன்றதுனாலதான் மந்தையம்மன் கோயில் உருவாகி இருக்கிறது. அப்படி பாருங்க அங்க ஓடி போகும்போது முத்து முத்தா என்று வேர்க்கக்கூடிய பாருங்க முத்தாளம்மன் என்று பெயர் இருக்குது. இந்த மாதிரி காளியம்மன், மாரியம்மன், முத்தாளம்மன் இப்படி எத்தனையோ அம்மன் கோயில் வர்றதுக்கு காரணம் பெத்த தகப்பன் பேச்ச கேட்டு வர்றதுனாலதான் சுவாமி. அப்ப பெத்த தாத்தா பேச்ச கேட்டாதான் பெருமை நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா சுவாமி. அப்படிதானா? நீங்க உங்க அப்பா பேச்சுக்கு கேட்டு நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க, வரலாமா? வரலாமே சாமி. வரக்கூடாதுல. இவ்வளவு நேரமா கதை சொன்ன மறுபடியும் வரலாமா
கேக்குறீங்க நான் சொல்றேன். சொல்லுங்க சாமி. பேச கேட்டவனே பெருமை நினைச்சிருக்கேன். அப்ப கேட்காத நாங்க என்ன முட்டாளா? இல்ல சாமி அப்படிலாம் இல்ல, நீங்க சொன்னீங்க பூலோகத்துல ஒருத்தன் யாராச்சும் நடந்து வந்தா யாராச்சும் கலாய்க்காரன் வந்தா அந்த வரையா பாத்தியா நாரதரு அவன் வந்தாலும் விளங்காது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்படித்தானே சொல்றீங்க? பூலோகத்துல என் பேர்லாம் வள்ளிங்கிற பேர்லாம் வைக்கிறாங்க. உங்க பேரை யாருக்காச்சும் நீங்க நல்ல மனுஷனா இருந்தா நாரதருக்கு உங்க பேரெல்லாம் பிள்ளைகளுக்கு வைப்பாங்களே, உங்க பேரை யாராச்சும் குழந்தைகளுக்கு வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து பேசுறீங்க. ஒரு இடத்துல நான் தங்க முடியாது. ஏன்னா நான் 14 உலகம் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளு ஒரு நாளைக்கு ஒரு இடத்த தங்கினா என் தலை வெடிச்சு போயிடும் அப்படி நீங்க சொல்றீங்க. அதனால என்ன உலகம் பூரா சுத்தி நான் யாரு கெடுதல் பண்ணனா? நல்லதுதானே நான் செய்வேன். இப்ப எங்க அப்பயமேத்த கேட்காதனால நான் பெருமையா இருந்துக்கேன் இல்லையா? இப்ப என்னைய பார்த்தாலே 14 உலகங்கள்ல எந்த இடத்துக்கும் யாரோட அனுமதி இல்லாம போகக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. நீங்க போக முடியுமா? நான் யம பட்டணத்துக்கே யமனோட அனுமதி இல்லாம போக முடியும். நீங்க போக முடியுமா? மகாலட்சுமி அந்த புறத்துக்கு நான் யாரோட அனுமதி இல்லாம போய் நீங்க போவீங்களா? மகாலட்சுமியோட அந்த புறத்துக்கு ஏன் சாமி இவ்வளவு நேரம் அவங்களை எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி பேசலாமா நீங்களா? பெரிய மனுஷனுக்கு அழகா சாமி ஒரு மகா முனிவர்ன்றீங்க, இப்படி பேசலாமா? மகாலட்சுமியோட அந்த புறத்துக்கு போறோம் சொல்றீங்களே நீங்க சாமி. இங்க பாருங்க சாமி, பொம்பளை பிள்ளைகிட்ட போலாமா? முற்றும் திறந்த முனிவர் எனக்கு மூவாசை பிள்ளைன்றீங்கல்ல, அப்புறம் என் பொம்பளை பிள்ளைகிட்ட போறீங்க? நம்ம பெருமை சேர்க்கறக்காண்டி தான் பெருமை சேர்க்கறக்காக தவறான இருக்கு. இருங்க, நீ சொல்றா அதற்கு நான் சொல்றேன். நானு இப்ப உங்க பேரெல்லாம் பூலோகத்துல வைக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்றீங்களே, ஏன் தெரியுமா வைக்க மாட்டாங்க? உங்க பேரை வைக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் வைக்கிறாங்க. குலக்கடவுள் முருகப்பெருமான் பேர் கூட வைக்கிறாங்க. கண்டேஞ்சி பேமுனியாண்டி கச்சாண்டி என்னென்ன பேர்லாம் வைக்கிறாங்க. ஆமா, ஐயனார் பேர் கூட வைக்கிறாங்க. உங்க பேர் வள்ளின்ற பேர் கூட வைக்கிறாங்க. வள்ளியின் பேர் வச்சு அவங்க பிள்ளை அந்த அந்த அவங்க அம்மா எப்படி கூப்பிடுறாங்க? வீட்டுல ஒழுங்கா வேலை வைக்கணும், ஒரு பாத்திரம் வைக்கணும். ஏய் வாடிங்க, ஏய் அது வாடி வள்ளி வந்து வேலையை பாரு அவ கூப்பிடுறாங்களா இல்லையா? உங்களா சொல்லல, அங்க நான் கதையில் நான் சொல்றேன். அவங்க அம்மா கூப்பிடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நாரதன் பேரை வச்சு டேய் நாரதன் கூப்பிட கூடாதுன்னு மரியாதை. அப்படியா? மரியாதை நல்ல விளக்கமா இருக்கு. நல்ல விளக்கமா இருக்கு. முன்னாடிதாங்க மக்கள்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, நாரதன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு சொல்லி. அந்த காரணத்தினால என் பேரை பிள்ளைங்க வைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க சொன்னது எனக்கு ஒரு கதை தோணுது சாமி. அதாவது ஒரு சின்ன பையன் எடுத்திருக்கேன். அப்ப பாருங்க, அவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வந்து களைப்புல என்ன பண்ணிருக்காங்க, ஏப்பா காலையில வேலைக்கு போயிட்டு ஒரு மாலை பொழுது ஒரு 6 மணி 7 மணி வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது பாருங்களேன், பையன்கிட்ட கொடுத்து ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஏப்பா கடையில போய் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வாப்பா, சாப்பாடு வைக்கணும் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இரவு உணவுக்கு சாப்பாடு வைக்கணும், போய் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வாப்பா கடையில சொல்லவும் என்ன பண்ணிருக்கேன், 50 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கேன். வாங்கிக்கிட்டு மிச்சத்துக்கு சின்ன பிள்ளைங்க வந்து கடையில ஏதாவது தீமண்டம் வாங்கி கொடுத்தா தானே வந்து போகுங்க. நீ மிச்ச சில்லறைக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கப்பா முட்டாய் எதுவும் அப்படின்னு சொல்லவுமே சரிங்கம்மா சொல்லிட்டு இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு கடைக்கு போறான். கடைக்கு போகும்போது பாருங்க, இங்க இருந்து போனவன் கடையில போய் 1 கிலோ அரிசி தாங்க அப்படின்னு சொல்லவுமே அவங்க என்ன அரிசி கேட்டாங்க. என்ன அரிசி தெரியல, ஏதாவது அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பண்ணாங்க, பச்சரிசியை 1 கிலோ கொடுத்துட்டாங்க. பச்சரிசியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வந்த உடனே பாருங்க, அவங்க அம்மா வந்து கொண்டப்பா வாங்கிட்டு வந்துட்டியா சாப்பாடு வைப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து கவரை பிரிச்சு பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாருங்க, பச்சரிசி. ஏண்டா அறிவு கட்டவனே, ஏண்டா துப்பு கட்டவனே, கூறு கட்டவனே, உனக்கு அறிவு கொஞ்சமா இருக்காடா? மடப்பையில இல்ல சாமி, கதையில உனக்கு கொஞ்சமாவது அறிவு. கதையை சொன்னா கதையை மட்டும் சொல்லுவாங்க. அண்ணன் பத்தி கதையில சாமி சொல்றேன், உங்களை சொல்ல சாமி. நீங்க மகா முனிவர் கதையில சொல்லுங்க. கையை என்ன நீட்டுறியா? இல்ல சாமி, சாமி இயல் இசை நாடகம் எழுதிருக்காங்க. அப்படி நடை உடை பாவனைகளோட இருந்தாதான் சாமி நல்லா இருக்கும். இப்படியே கையை கட்டிக்கிட்டே நின்று பேசினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்படி பாருங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? மடப்பயல, முட்டா பயல, கூறுவட்ட கிறுக்கு பயல. ஒரு அரிசி சாப்பாடுக்கு வாங்கிட்டு சொன்னா எதையுமே வந்து சரியா வந்து திட்டு பார்த்து வாங்கிட்டு வரணும்டா. பச்சரிசி இனிக்கும், புழுங்கரிசி வந்துட்டு ஒரு நிதானத்துல இருக்கும். சாப்பாடுக்கு என்ன அரிசி கேட்பாங்க, புழுங்கரிசி தானே கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லவும் பாருங்க, அடடா நம்ம தப்பா செஞ்சுட்டோம். இனிமே என்ன வாங்கிட்டு வர சொன்னாலும் சாப்பிட்டு பார்த்தே வாங்கிட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்லவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். மறுபடியும் இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன பண்ணிருக்காங்க, தம்பிங்க வாப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க. வீட்டுல ஒரே எலி தொல்லை, எலிகள் நிறைய இருக்கவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 ரூபாய் கொடுத்து எப்பா இதுக்கு போய் ஒரு எலி பொடி பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எலி மருந்து வாங்குறது சரி அம்மா கடைக்கு போய் சொல்லியிருக்காங்க, போய் வாங்கிட்டு வந்தோம் சொல்லி வேமா அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு கடைக்கு போறான். எங்க அம்மா எலி மருந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
வேமா அவங்களுக்கு ஒரு பாக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே பாருங்க அவனுக்கு அன்னைக்கு வந்த ஞாபகம் வச்சு, அன்னைக்கு அம்மா திட்டினாங்களே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொன்னாங்க, எந்த பொருளா இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க அவன் என்ன பண்ணிருக்கான், அம்மா சொன்னது தட்டாம எலி மருந்த கொட்டி லேசா அப்படி சாப்பிட்டு பார்த்தியான். சாப்பிட்டு பார்த்தோன்னா பிள்ளைக்கு வாயில உர நிறையா வந்து ஒண்ணுமே தெரியாம அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துருச்சு. அது யாரு பத்திலையோ அப்படி வந்து சிக்கிருச்சு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கனே மயங்கி விழுந்துருச்சு. அப்ப வந்து பாத்துருக்காங்க, ஏமா ராசாத்தி உன் மயனானுக்குள்ள என்னமா வாங்கிட்டு வர சொன்ன கடையில முறமெல்லாம் கக்கிட்டு கிடக்குறானமா, என்னன்னு போய் பாருமா அப்படின்னு சொல்லவுமே அப்பதான் போய் பாத்துட்டாங்க. அடடா நம்ம சொன்னது நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சு, என்ன செய்யணும் கூட தெரியாம தெரியடா கிறுக்கு பயலே, நீ எல்லாம் சொல்றது உனக்கெல்லாம் எட்டு புத்தி இருக்காடா, உனக்கெல்லாம் புத்தி இருக்காடா, புத்தி இருக்க வேணா புரிஞ்சுடா பாருடா, உனக்கு புத்தி எல்லாம் அப்படியே தெரியாடா, நீ ஊரா ஒரு சொல்ல சொன்னோம்னா அதுக்கு சரியா செய்யணும் தெரிய வேணாமாடா, எதை செஞ்சா எது வரும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கூட தெரியாம வந்து நிக்கிறேடா, உனக்கெல்லாம் எப்படி நீ எல்லாம் இந்த உலகத்துல பழைக்க போற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சத்தம் போட்டு அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அந்த மாதிரி இருக்கு சாமி கதை. பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்தா அப்படித்தாங்க. பிள்ளைய பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் மண்ணில் பிறக்கையில நல்லவராவது தீவிராவது அன்னை வளர்ப்பு. அப்ப அம்மா ஒழுங்கா வளர்த்துருந்தா ஒழுங்கா வளர்த்துருக்காங்க, சொல்லக்கூடிய வார்த்தையில ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்ந்துக்கணும்ல. ஏன்னா பிள்ளைல வளர்க்க தெரியாம பிடிச்ச ஒருத்தி இருந்தாலாம். நீ சொன்ன எனக்கு ஒரு கதை வருது, கங்காதேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவளுக்கு பெரிய வந்து என்னன்னா அழகு நினப்பு. இந்த கங்காதேவிக்கு சந்தன் மகாராஜ் என்ன பண்ணாரா, வேட்டைக்கு போனாராம். வேட்டைக்கு போனப்ப கங்கை ஆற்றங்கரையில அவர் பெண்ணு கங்காதேவி அழகான அப்படியே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்கா, நடந்து வந்துகிட்டு இருந்திருக்கா. அவர் பார்த்தோன்னே சந்தன் மகாராஜாவுக்கு ஆசை, ஏய் ஜாமா டேய் அம்மா சாமி அங்க கங்காதேவி பெத்த பிள்ளை மாதிரி உங்களை பையன் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்க சாமி அப்படின்னு அவங்க கேட்டாருமா. அஞ்ச கேட்டாரு சந்தன் மகாராஜா கேட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே கங்காதேவி சொன்னாங்க, அவரும் அடைக்கிட்டு திமிரு பிடிச்சு போனவல்ல, அவன் சொன்னாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா வந்து நான் சொல்றது வந்து எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலாம். அப்படியா என்ன நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லும் போது வேற ஒண்ணும் இல்ல, நான் என்னை கல்யாணம் பண்ணேன்னா நான் என்ன பண்ணாலும் சரி, எந்த தவறு பண்ணாலும் சரி, என்னை நீ என்னாண்டே ஒரு கேள்வி நீ கேட்க கூடாது, நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு காரணம் கேட்க கூடாது, எந்த கேள்வி நீ கேட்க கூடாது, நீங்க கூட பேசக்கூடாது, ஏன் மண்டை போய் நீங்க எங்க உடைக்க கூடாதுங்க வாங்க. அப்ப சந்தன மகாராஜ் என்ன பண்றியான், எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி நாளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான். சரிமா என்ன வேணாலும் அவன் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் பெண்ணாச்சுன்னா அவன் கல்யாணம் பண்ணிட்டான் கங்காதேவிய. கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்தா, கல்யாணம் பண்ணா குடும்பத்தை குழந்தை பிறக்கும்ல, குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணா, அறிவு கட்ட முட்டா சிரிக்கி இவ வந்து கொஞ்சமாவது ஒரு பொம்பளை ஒரு அறிவு இருக்க வேணாமா, அவன் என்ன பண்ணானா கொண்டு போய் குழந்தை ஆத்துல இருந்துட்டான். குழந்தை ஆத்துல இருந்துட்டா பொம்பளையா, ஒரு பொம்பளையா இருந்தா போய் ஆத்துல எரிவாள குழந்தைய போய் ஆத்துல இருந்து விட்டா குழந்தைய. சரி இவனே கேள்வி கேட்டா, ஏன் கொண்டேன்னு கேள்வி கேட்டா போயிடுவாள் கோச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுவும் கேட்கல. ரெண்டாவது மறுபடியும் குழந்தை வருது, ரெண்டாவது குழந்தை கொண்டு ஆத்துல எரியா. பொம்பளை இருந்தா ஒரு மனசாட்சி உள்ளவா இருந்தா அறிவு உள்ளவா இருந்தா அந்த வேலையை செய்வாளா. பிள்ளை பச்சை பிள்ளை பூமிக்கு வந்திருக்க காரணம் வருவனா பெண்களடி பருவங்கள் 7 வகை பருவம் சாமி. என்ன பருவம்? பேரை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிளம் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம் சாமி. பாவன் நீலி மரவன் திரவன் விரலை காலை முதுமகன்னு ஆண்களுக்கு தேவையான பருவங்கள். கண்டிப்பா சாமி. பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம் அழகுள்ள பருவம் தான். ஆபத்து இருக்குல்ல. ஆமாங்க சாமி. ஆமா ஆபத்துனா அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். கண்டிப்பா. உங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்குறது? எங்களுக்கு பாதுகாப்பு வந்து எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லா பேரும் இருக்காங்க சாமி. எத்தனை நாளைக்கு பெண்ணுக்கு அப்பா அம்மா ஒரு குறிப்பிட்ட வயசுல இருந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒரு சகோதரன் கூட இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுல இருந்து, அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு யார் பாதுகாப்பு? கணவன் பாதுகாப்பு சாமி. பாதுகாப்பு. அதனால உங்களுடைய அழகுக்கு தகுதிக்கு ஏற்ற ஒரு புரிச்சை நான் பார்த்து வந்திருக்கேன் உங்களுக்கு. பரவாயில்ல சாமி. எனக்கு நீங்க புரிச்ச பாதுகாப்பு யாரு சாமி? எங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கையில நீங்க எதுக்கு எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு பெத்த தகப்புன்னு தெரியல, வளர்த்த தகப்புன்னு தெரியல. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா பெத்த தகப்பே வெள்ளிக்கிழமை தோணுன பள்ளத்தை உன்னை தூக்கி போட்டு போயிட்டாரு. வளர்த்த தகப்புனா ஒழுங்கா வளர்க்கணுமா இல்லையா? மறுபடியும் கொண்டாந்து காட்டுல காவல் கூப்பிட்டுருக்காரு. அதனால உன்னைய நல்ல இடத்துல சேர்க்கணுன்றக்காண்டி எத்தனையோ பெண்கிட்ட போயிட்டு பாத்தீங்களா, உங்கள்கிட்ட வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பெருமை சேர்க்கிறதுக்கு பரவாயில்ல. அதனால இருந்தாலும் பெரியவங்க சொன்னா கேட்கணும். பரவாயில்ல. இங்க முடுக்க குளத்துல பாருங்களேன், இப்ப நம்ம புல்வாக்கரை முக்குளம் அப்படி காரியாபட்டி இந்த பகுதி மீனாட்சிபுரம் இந்த பகுதி பூரா போவாங்க. இப்ப எல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. 10 பவை 20 நகை போட்டு கட்ட
வேண்டியதா இருக்கு. மாப்பிள்ளையும் அந்த மாதிரி ரொம்ப வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் வந்து மாப்பிள்ளையெல்லாம் வந்து வயசானவங்களா போயிடுறாங்க. இருந்தாலும் நீங்க பெரியவங்க சொன்னா கண்டிப்பா கேட்டுக்கணும். அதனால நீங்க பார்த்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா, படிச்ச மாப்பிள்ளையா, பணக்கார மாப்பிள்ளையா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப மாப்பிள்ளையோட பேரை சொல்றப்ப எப்படி இருக்கணும் பாருங்க ஒரு சிறப்பு. அந்த இந்திரன் சந்திரனும் பணக்கார மாப்பிள்ளைன்னு கேக்குறீங்க. அவர் வந்து சம்பளம் வாங்குறாரு கிடையாது, சம்பளம் கொடுக்குறாரு, அந்த அளவுக்கு பெரியாது. படிச்ச மாப்பிள்ளைன்னு கேக்குறீங்க. தமிழுக்கு இலக்கணம் வைத்த அகத்தியன் அவர் தாங்க வாத்தியாரு. மாப்பிள்ளையோட பேரை சொல்றேன், சொல்லுங்க சாமி. நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரமா முருகப்பெருமான மாப்பிள்ளையா உங்களை போய் மாப்பிள்ளை பாத்துட்டு வர சொன்னா ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தருக்கு போய் நீங்க பார்த்து வந்திருக்கீங்களே யாராவது சாமி? ஏற்கனவே திருமணம் முடிஞ்ச போய் யாராவது ரெண்டாம் தர மாப்பிள்ளை போய் சரிஞ்சிருவாங்க. எங்க அப்பா அம்மா பாத்துருந்தா கூட ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க பெரிய மனுஷனாச்சே, சரி பெரியவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா, ஏற்கனவே திருமணமான ஒருத்தருக்கு வந்து திருமணத்தை பண்ண நினைக்கிறீங்க நீங்க. அவர் மாப்பிள்ளையாவது முதல் நல்லவரா? சரி பரவாயில்ல விடுங்க. மாப்பிள்ளையோட அப்பா எப்பேற்பட்டவரு, அவர் பெருமை எப்படி இருக்கு பாருங்க. அவர் பார்த்தா முதல்ல நல்ல மனுஷனா? மாமனாருன்னா எப்படி இருக்கணும்? மாமனாருக்கு போய் எப்படி இருக்கணும்? எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுல திருறாரு. அவரை போய் நான் மாமனார் சொல்ல முடியுமா? சுடுகாட்டுல என்ன பண்ணிருக்காரு? மண்டை ஓரெல்லாம் கோர்த்து மாலையா போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சாம்பலாம் பூசிட்டு இருக்காரு. அவரை போய் நான் எப்படி மாமனார் சொல்ல முடியும்? சரி அதுதான் போட்டு விடுங்க. மாமியாராவது சரியா இருக்கணுமா இல்லையா? மாமியார் இருக்கிறத துமுறு பிடிச்சவ, கட்டு கடங்காதவ, காளி நீலி திரிசூலி என்று அழைக்கப்படுவ. அப்பேற்பட்டவட்ட போய் மாமியார்ட்ட போய் இருக்க முடியுமா? சாதாரண மாமியார்ட்ட இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவன் அடங்காப்பிடார்ட்ட போய் நான் மாமியார் மருமக இருக்க முடியுமா? சரி அதுதான் போட்டு விடுங்க. மணமகனோட அண்ணனாவது சரியா இருக்கணுமா இல்லையா? அண்ணனை பாருங்க, யாராவது ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் யாராவது அப்பம் தருவாங்களா, அவள் போய் கொடுப்பாங்களான்னு என்னை கிடைத்த தெய்வமே சப்பானி பிள்ளை மாதிரி போய் குளத்தங்கரையிலேயே உட்காந்துருக்காரு. எங்கனையாவது ஊருக்குள்ள இருக்காரா? பூரா பாருங்க அங்கங்க இருப்பாரு. சரி அதுதான் போட்டு விடுங்க. மணமகனோட தாய் மாமன் அவராவது நல்லவர இருக்கணும்ல? நல்லவரா இருக்கணுமா இல்லையா?
பெரிய திருடன் இருக்கிறதுல முத ஆளு ஆயர் குலத்துல பிறந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறது மட்டும் இல்லாம வெண்ணெயில பூரா திருடி தின்றது, ஊரில் இருக்க வெண்ணெய் பூரா திருடி தின்னாம திருட்டு பய கூட்டம். இப்பேற்பட்ட கூட்டத்துல என்னைய வந்து நீங்க கட்டி வைக்க நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா சாமி? சுடுகாட்டு சாம்பார் சிவபெருமான் பூஜிருக்காருன்னா காரணம் பூசுறாரா? முடிச்சாலும் இருந்தாலும் முடிவு பிடி சாம்பார் தாமா. எவ்வளவுதான் சொத்து ஒத்து வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் ஆண்டவன் கடையில் போய் இந்த பொழப்புக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்களுக்கு? நீங்க என்ன இந்த பொழப்புக்கு ஐயா ஊர்ல வந்து நம்ம முடுக்கவங்களுக்கு பெரிய சுந்தாரம் போட்டாங்க. இந்த பொழப்புக்கு முக்கோலத்துக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல விரிச்சு உட்கார்ந்தா நல்ல வருமானம் கிடைக்கும். சாமி கூட்டி 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 கொடுப்பதுங்கள் கூட்டி கூட்டி கொடாயோ ஒட்டமா சொல்ல வந்து உமக்கு காக்கரை கைவலி வைப்பதாது போக்குறல போடி இரண்டிலுமில்லை கூட்டி கொடுப்பதுங்கள் போடி இரண்டிலுமில்லை அடிவான போடிக்கு சொல்லுங்கள் அருகில மடச்சிரி யாரை பார்த்து கூட்டி கொடுப்பேன் போய்விட்டாய். அங்கிலாருக்கு அன்பை கூட்டி கொடுப்பேன், பண்டிலாருக்கு பண்டை கூட்டி கொடுப்பேன், அருள் இல்லாதவருக்கு அருளை கூட்டி கொடுப்பேன், பொருள் இல்லாதவருக்கு பொருளை கூட்டி கொடுக்குமா. இப்படி யாருக்கு இருந்தாலும் எதுக்கு இருந்தாலும் யாரும் குறைச்சு கொடுக்க மாட்டேன், கூட்டி தான் கொடுப்பேன். அதான் இன்று சூரியன் நத்தமனமாவதற்குள் உனக்கும் முருகனுக்கும் திருமணம் நடத்தி காட்டாவிட்டால் நான் நாரதனுக்கு இந்த நாரதனை பைத்தியம். அப்பா இவ்வளவு நேரம் நாரதர் நல்ல புராணம் பேசினாரு, நல்ல கதைகள் பேசினாரு, நல்ல பாடல்கள் பாடினாருல்ல. ஏமா அப்படி ஏன் அப்படி சொல்லுது என்னன்னு கேளுங்க. இவ்வளவு நேரம் பாடினவரு பாருங்க பைத்தியம் பைத்தியம் அவரா அப்படி போய் பேசிட்டு போறாருப்பா. மாப்பிள அற்புதமான மாப்பிள. பைத்தியம் நான் பைத்தியம் போறாரு. என்னாச்சு? மனநல எதுவும் பாதிச்சுச்சா நாரதருக்கு? காலையில அவனுக்குள்ள போய் ஏதாவது மனநல மருத்துவம் நடந்துச்சுன்னா அவரை கூட்டு போய் காமிச்சுட்டு தான் போகணும். இவர்கிட்ட எதுக்கு நான் அப்படி கோவப்பட்டேன்? இவர்கிட்ட அப்படி கோவப்பட்டாதான் சீக்கிரமா போய் முருகப்பெருமாட்ட சொல்லுவாரு, அந்த வள்ளி பொண்ணு பெரிய வாயாடி பொண்ணா காட்டுக்குள்ள சுத்திக்குதுறா, அவளை போய் நீங்க வேகமா போய் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னாரு. வந்து 12 மணிக்கு என்ன சொன்னேன்? முருகப்பெருமான காதலிக்கணும், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா இல்லையா? இவர்கிட்ட இப்படி சொன்னாதான் அவர் போய் அங்க சொல்லி என்ன விரைவில் வந்து முருகப்பெருமான் ஆட்கொள்வாரு. அதனால கந்தனுக்கு